ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விழுது அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவு பீன்ஸ், 1/4 கப் கேரட், 1/4 கப் உருளைக்கிழங்கு, 1/4 கப் அளவு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் காலிஃப்ளவர், மஷ்ரூம் எது வேணும்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் தான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் அரிசியை மட்டும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். பர்ஃபெக்டான பிரியாணிக்கு தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியம். தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. இது மேலே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.